வந்த உடனே பேசுவதற்கு வாய்ப்பளித்த படக்குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கர் பச்சான் அவர் பத்தி என்ன சொல்றது? என்ன தம்பி சொல்ல, எதை சொல்ல? என் திரைப்பட கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதிருந்தே என் கூட வாளாட்டி கொண்டிருந்தவர் அவர், என் வாளாக இருந்தவர். அப்புறம் எனக்கு எதிராக வாள் எடுத்தவர். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. நான் ஒரு கதை சொன்னேன், சே இதெல்லாம் ஒரு கதையா, என்ன நீ அப்படின்பா. என்கிட்ட ஒளிப்பதிவு உதவியாளராக எனது படங்களில் பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, திரைப்பட கல்லூரியில் படிக்கும் போதே எங்கள் யூனிட்டில் அற்புதமான ஒரு கலைஞன், ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர். அவருக்கு அவருடைய வாழ்வியல் கருத்துக்கள் இருந்து எடுத்து அவர் கி ராஜநாராயணன் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகர். அவருடைய புத்தகங்களை எல்லாம் எனக்கு கொண்டு வந்து அப்போதே கொடுப்பார். நானும் நல்ல படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவர். அதை பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு இயக்குனராக தங்கர் பச்சான் வெளியே வரும்போது தனக்கென்று ஒரு அற்புதமான அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர். தமிழ் சினிமாவிலே ஒரு தனி முத்திரையை பதித்த என் அன்பு சகோதரர். சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருந்தாரு, பேரன்பும் பெருங்கோபம். அடப்பாவி, இவன் பேரன்பு மிக்கவன், நான் போகவில்லை என்றால் பெருங்கோபத்துக்கு ஆளாகி விடுவான் என்று பயந்து போய் தான் வந்தேன். காலையிலேருந்து இந்த செல்வமணி கூட ஒரு பெரிய போராட்டங்களில் உட்காந்துட்டு சோறு தண்ணி கூட இல்லாமல் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இந்த சினிமாவை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு குரூப் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் கூட இருக்கீங்கன்ற நம்பிக்கையில். பாவமாக இருக்கு செல்வமணியை பார்த்து. எதுக்குடா இவ்வளவு சிரமப்படுறேன்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பாண்டி பஜார்லேயும் கோடம்பாக்கத்திலையும் நடந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு நடந்து நடந்து போனால் ஒரு டீ சாப்பிடலாமேன்றதுக்காக பஸ்ஸில் போகாமல் நடந்து போய் டீ சாப்பிட்டு வந்தேன். எனக்கு இந்த திரையுலகம் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை எனக்கு கொடுத்தது. அந்த திரையுலகத்துக்கு நாம் ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக தானே இன்னைக்கு வரலும் போராடுறேன். இன்றைக்கு சிறந்த படைப்பாளிகள் இருக்கிறார்கள், வருகிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அந்த படைப்பாளிகளை விட மிகச்சிறந்த வியாபாரிகள் அந்த படைப்புகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு இந்த கார்பரேட் உள்ள வந்ததோ அன்னையிலிருந்து பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்றாங்க இல்லையா, இந்த ஆளு, இந்த டைரக்டர், இந்த படம், அது கதை இருக்கா இல்லையான்னு கிடையாது, ஒரு வியாபாரம் முடிச்சுட்டு அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட், இப்படி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் இப்போ விளக்கமாக சொல்லணும்னா நம்ம சித்ரா லட்சுமணன் சாரோட சேனலை பார்த்தா போதும், நிறைய வரலாறுகள் தெரியுது. ஏவி மேயப்ப செட்டியார் அவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு படமே பார்த்துட்டு படம் சரியில்லைன்னா திருப்பி ரீஷூட் பண்ணி இதை இன்னும் அழகான படமாக கொண்டு வரணும் அப்படின்னு உட்கார்ந்து எல்லாம் பிளான் பண்ணி திரும்பியும் அழகாக ஒரு படைப்பு மிகச்சிறப்பான படைப்பாக வேண்டும், அது மக்களிடத்திலே சென்று அடைய வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த இயக்குனர்கள் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் கிடைப்பதற்கு என்ன தவம் செய்திருந்தார்களோ தெரியவில்லை. இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் என்ன எடுக்க போறாருன்னு தெரியாது. நடிகர்களும் டைரக்டர்களும் சில டைம்ல கோத்துக்கிறாங்க. நெட் ரிசல்ட் என்னன்னு ஜனங்களுக்கு தான் தெரியும். கடைசியில ஒரே படம் மாதிரி 10 படம் வெளியே வருது. இந்த காலத்துல கஷ்டமா இருக்கு படம் பார்க்கும்போது.
வாழ்வியலை மறந்து விட்டோம், நமது அழகியலை மறந்து விட்டோம். நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா இந்த அழகியல்னு ஒண்ணே இப்ப வர்றதில்லை. இந்த பொயட்டிக் நேரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் படம் எடுக்கும்போது கூட ஒரு 4 சீனாவது கவிதை மாதிரி எடுக்கணும்னு நினைப்போம். அப்பவே சொன்னேன் சார், இதெல்லாம் போர் அடிக்கும்பாங்க. அதையும் மீறி அதை போர் அடிக்காம எப்படி எடுக்கிறதுன்னு முயற்சி பண்ணுவோம். இப்போ அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. பெரிய பெரிய ஆயுதங்களா இருக்குது. நம்ம கண்ணிலையும் கற்பனையிலையும் பார்த்திருக்க முடியாத ஆயுதங்கள்ல இருந்து குண்டுக வெளியே வருது. அது எதுக்கு வருது, யாரை போடுது, எதுக்காக, இந்த மாதிரி எல்லாமே எங்கேயா விதவிதமான துப்பாக்கிகள் இப்ப நம்ம பார்க்கிறோம். நீங்க எப்பாச்சும் கையில எங்கேயாச்சும் வெளியே யதார்த்த வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி யதார்த்தம் இல்லாத துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளையும் கையில எடுத்துட்டு போராடுற ஹீரோக்களாக ரஜினியும் கமலும் மாறிவிட்டார்கள் என்பதுதான் கொடுமை. எப்படி சினிமா நல்லா இருக்கும் சொல்லுங்க? தரமான படங்களிலே நடித்து பெயர் வாங்கி தரமான இயக்குநர்களோடு கைகோர்த்து தரமான தயாரிப்பாளர்களுடைய கை சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படங்களை தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஹீரோக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி படத்தில் நடிக்கிறாங்க? கை தட்டுங்க, இதுக்குதான் கை தட்டணும். போனா போட்டு தமிழ் சினிமாவுக்கும் இந்த தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுற மாதிரியான அட்லீஸ்ட் ஒரு படம் நடுவில் நடிச்சிருங்களேன். ஏன் தம்பி சீமான், நீ இதுக்கு ஏதாச்சும் ஒரு டைப்பா பேசுப்பா அதை பத்தி. அதே மாதிரி நீ பேசினா மட்டும்தான் அது பரபரப்பா போய் ரீச் ஆகுது. இப்போ நம்ம பேசினா உதயகுமார் இப்ப படம் இல்லை அதனால இப்படி பேசுறாருன்றாங்க. படம் இல்லைன்றதுக்காக இல்லை, நான் அந்த மாதிரி படங்கள் செய்வதில்லை என்று முடிவு எடுத்திருக்கிறேன். நம்ம எடுக்கிற கதையில நடிகருக்கு நடிகன் ரெடியா இருந்தா மட்டும்தான் நம்ம எடுக்கிறது. அதுதாங்க அப்படி சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. அப்ப எப்படிப்பா நீங்க இத்தனை படங்கள்ல நடிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒவ்வொரு படத்துலயும் உங்க நடை வேற மாதிரி, உங்க உடை வேற மாதிரி, உங்க முக பாவனைகள் வேற மாதிரி, எப்படி இதெல்லாம் முடியுதுன்னா என்னால எதுவுமே இல்லடா. ஒருத்தன் நல்ல கதையை சொன்னான்னா அதுக்கு நான் அடிமையாயிடுவேன். அந்த கதாபாத்திரத்துக்குள்ள நான் புகுந்துருவேன். இப்ப இருக்கிற நடிகர்கள் என்ன பண்றாங்க, ஒரு படம் அந்த சொன்னனே நம்ம கண்ணிலேயே பார்த்துருக்காத பீரங்கி மாதிரி கையில் எடுத்துட்டு சுடுறாங்க இல்லையா, அது சுட்டு அதை ஜெயிச்சிருச்சுன்னா அதே மாதிரி பீரங்கி தூக்கிட்டு அதே மாதிரி கதைகளை பண்ண சொல்றாங்க. சிவாஜி சொன்னாரு, நான் 150 படங்கள் நடித்திருந்தாலும் என்னுடைய ஒரு படத்தில் எடுத்த குளோஸ்அப் இன்னொரு படத்தில் யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கு இருக்கிற நிறைய ஹீரோக்களுடைய இந்த முகத்தை எடுத்து எந்த படத்தில் வேணாலும் ஒட்டிக்கலாம். ஒரு வித்தியாசம், படத்துக்கு படம் எப்படி வித்தியாசம் வரும்? படத்துக்கு படம் ஒரு நல்ல டைரக்டர்களை மாற்றி மாற்றி அந்த டைரக்டர் என்ன சொல்றானோன்னு கேட்டு நீங்க நடிச்சீங்கன்னா அந்த இயக்குனரோடைய படைப்பு திறனிலிருந்து வெளிவருகின்ற கதாபாத்திரம் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரும்போது அந்த திரைப்படம் அந்த நடிகருக்கும் சரி தயாரிப்பாளருக்கும் சரி ஒரு வித்தியாசமான படமாக அமையும். வித்தியாசத்துக்கே போக விரும்பல. பர்மிட்டேஷன் காம்பினேஷன் A+B நமக்கு 250 கோடி வருதா, அதுதான் அந்த படம். நாஸ்தியான படமா இருந்தாலும் சரி, ஜனங்க பார்க்க முடியாத படமா இருந்தாலும் சரி, எடுத்து தொலைப்போம். இதுதான் கார்பரேட் கொள்கை. அந்த கார்பரேட் கைக்கு என்னைக்கு சினிமா போச்சோ அதோட அழகியல், வாழ்வியல், ஒரு சமுதாய கண்ணோட்டம் இது எல்லாமே போயிடுச்சு. இதுதான் உண்மை. அப்போ முதல்ல எல்லாம் நடிகர்கள் ஒருத்தர் நடிச்சாருன்னா அந்த நடிகர் என்ன நடிக்கிறாருன்னா அடுத்த நடிகர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நடிகையும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவர் என்ன நடிக்கிறாரு அந்த ஷாட்லன்னு. இப்போ இருக்கிற ஹீரோயின்களை இவர் என்ன நடிச்சாரு போனது ஷாட்லன்னு தெரியாது. இவங்க என்ன நடிக்கிறாங்களோ அதை மட்டும் நடிச்சுட்டு வந்துடுவாங்க.
ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத ஒரு சினிமா உலகம் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயக்குனருக்கும் நடிகருக்குமே சில டைம்ல கனெக்டிவிட்டி இருக்காது. அந்த நடிகருக்கும் மற்ற கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடியவர்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்காது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேரவன், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அறை. திடீர்னு வந்து நின்று நீங்க தானா, நீங்க என்ன கேரக்டர், அப்பாவா? என்னையா கொடுமை இது. நான் ஒரு படத்தில் சிவாஜி சாரை நடிக்க வச்சேன். சத்யராஜ் மற்றவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. எதுதான் இந்த கவுண்டர் ஏதாச்சும் நடிச்சுட்டு போயிடும், அவனுக்கு கவுண்டர் நான் கொடுக்க வேண்டாம்ப்பா. என்ன ஒரு இது பாருங்க, அந்த சினிமா எங்க போச்சு? இன்னைக்கு திரையுலகம் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னா அது நம்ம நாமளே ஏமாத்திக்கிறது. நன்றாகவே இல்லை, அதுதான் உண்மை. நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சிறந்த படைப்பாளிகளிடம் படங்களை ஒப்படைத்து விட்டு அவர்கள் சொல்லுவதை கேட்டு நடிக்க வேண்டும். அப்போதான் சிறந்த படைப்புகள் வரும். இது உண்மையை சொல்றேன். நீங்க ஒரு சிறந்த படத்தை எடுத்து விட்டால் அது வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே வியாபாரத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி பேரன்பும் பெருங்கோபமும் நிச்சயமாக தானாக வியாபாரத்துக்கு வரும் படமாக இது அமைய வேண்டும் என்று நான் உன்னை வாழ்த்துகிறேன். இங்க தம்பி நம்ம ஹீரோ இங்க அப்படியே தங்கர் பச்சானுடைய ஸ்டைலு. இந்த கதையை நீயே சூஸ் பண்ணேன்னு சொன்னார் உங்க அப்பா. அப்படியா? உங்க அப்பா இதில் தலையிடவே இல்லைன்னு சொன்னான். இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு ஜெயிச்சிட்டா நீ? ஏன்னா தலையிட்டான்னு வைங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஷூட்டிங் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஆச்சே எதுக்கு இங்கே ஷார்ட் வச்சுட்டு இருக்கிறீங்க? நான் அப்படி திரும்பி பார்ப்பேன், இது என் படம்டா. அடா அந்த படம் இது ஷார்ட் ஆகுது அப்படிமா. அந்த அளவுக்கு ஒரு ஒரு உதவி ஒளிப்பதிவாளர் அப்படியெல்லாம் இல்லை. என்னுடைய குடும்பம் வந்து எங்களுக்குள்ள நாங்கள் அப்படித்தான் எங்கிட்டு இருந்தோம். அதனாலதான் எங்கள் படைப்புகள் ஓரளவுக்கு மக்களை போய் அடைந்தது. இன்று வரையிலும் நமது படைப்புகள் பேசப்பட்டு வருகிறது. இன்னைக்கு போன வருஷம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகி அது நம்ம மனசுல இருக்குன்னு கேட்டா ஒரு படமும் நிக்கிறது இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் சொல்லலை, ஏன்னா நான் படங்களை ஜாஸ்தி பார்க்கறது நிறுத்திட்டேன். தயவு செய்து இந்த சின்ன படம் என்று இதை பார்க்காமல், அழகான படம், ஒரு மிகச்சிறந்த கலைஞனின் மகன் நடித்திருக்கிறான், படைப்பாளியின் மகன் நடித்திருக்கிறான். அவன் சாதாரணமாக நடிச்சிருக்க மாட்டான். அவன் என்கிட்ட தம்பி சொல்லும்போது காலையில் முதல்ல எடுத்த படம் என்னடா, அது வேண்டாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டான் என் பையன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த படத்தில். அதை வச்சு சொல்கிறேன், நிச்சயமாக அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த இலக்கு, அவனுடைய இலக்கை அடைவதற்கு அவனுடைய முடிவுதான் இறுதி முடிவாக இருக்க வேண்டும் என்று நீ உறுதியுடன் செயல்படுகிறாய் இல்லவா, அது போதும். ஒரு அப்பா அதுதான் பண்ணணும். இல்லடா நான் சொல்ற மாதிரி கேளு, நான் சொல்ற மாதிரி கேளுன்னு கேட்டவங்க எடுத்த பசங்கள்லாம் ஃபெயில்யூர் ஆயிட்டாங்க. நிறைய ஹீரோக்கள், அது நிறைய இயக்குனர்கள் தன் பிள்ளைகளை பெருசா கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் அதுல ஜாஸ்தி இருந்ததுனால. இப்படிதான் இருக்கணும் அதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. சொன்ன எஸ்ஏசி சார் சொன்ன மாதிரி அவர் வந்த காலத்துல அவர் எங்கிட்டயே வாய்ப்பு கேட்டிருக்கார். விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தி 2வது படம் 3வது படம் நீங்க டைரக்ட் பண்ணணும். பட் அவரு எடுத்த ஒரு முடிவு வேற. அவர் ஒரு வெறித்தனமா இறங்கினாரு. தன்னுடைய சொத்தை எல்லாம் அடமானம் வைத்துதான் விஜயை வளர்த்தார். அதுதான் உண்மை. அது தெரியும் எனக்கு. சாதாரணமான உழைப்பு இல்லை. தன் மகனை ஹீரோ ஆக்குவதற்கு, வெற்றி பட நாயகன் ஆக்குவதற்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார். அதனாலதான் அவர் அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறார். நல்ல படங்கள் எடுங்க, நிச்சயமா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும் வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். நான் பார்த்துறேன்.
அதை அனுப்பி நீ இதை அனுப்பிட்டேன், நான் இன்னும் பார்க்கல. அதனால லிங்க் அனுப்புறதுல பெரிய மன்னர் இவர். அவன் பேசுறது எல்லாம் லிங்க்ல அனுப்பிடுவாரு. கேட்கலன்னா ஏன் பார்க்கலையா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்பா. அந்த அளவுக்கு பேரன்பு. நீ என்னெல்லாம் பேசினாலும் சரி, உன் மீது கோபமே வராது. இந்த தமிழ் திரை உலகம் உன்னை வாழ்த்தி கொண்டே இருக்கும், பாராட்டி கொண்டே இருக்கும். அந்த பாராட்டு மலையிலே உன் பிள்ளையும் நனையப் போகிறான். உனது மனைவி, உன்னுடைய மனைவி அவ்வளவு அற்புதமான ஒரு என் தங்கை. அவனுடைய எல்லா கஷ்டங்களிலும் கூட இருந்தான். கணக்கு பார்க்க தெரியாது இவனுக்கு. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேமரா வச்சு நின்று பார்ப்பதான். பின்னாடி அண்ணன் இவ்வளவு செலவாகுதுன்னு இந்த ஆளுக்கு சொல்லு, ஒன்றும் டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருக்கோம். அது ஸோ கணக்கு பார்க்குற என்னுடைய தங்கை கூட இருக்கிற வரையிலும் உன்னுடைய கணக்கு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக. ஆக உங்கள் அனைவரையும் இந்த விழா மேடையில் எனது தம்பியின் மகனுக்கு வாழ்த்து கூற வந்திருக்கும் என் அருமை தம்பிகளுக்கும் என் அண்ணன்மார்களுக்கும் அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் நான் வாழ்த்து தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க! இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். நன்றி.